இந்த ஃப்ளேவர் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? எனக்கு பிடிக்காது, ஆனா பழக்கப்படுத்திக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நீ மாறணும்னு ஆசைப்படுறது. எல்லா ஆண்களும் பெண்கள் தனக்கு ஏத்த மாதிரி மாறினா சந்தோஷம் தானே படுவாங்க. ஆனா நான் மற்றவங்க மாதிரி உன்னை அடிமை மாதிரி நடத்தணும்னு ஆசைப்படல. என்னோட விருப்பத்துக்கும் காது கொடுத்து கேட்டு நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக உன் விருப்பத்தை மதிக்காம நான் இருக்க மாட்டேன். சரியா இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பேன். நம்மளோட விருப்ப வெறுப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவே பாதி வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நினைச்ச மாதிரி சந்தோஷமா நல்ல புரிதலோட வாழ்வோம். அதுக்காக நீ அதிகமா எதிர்பார்த்துறாத. அப்பப்போ சண்டைகளும் இருக்கதான் செய்யும். அப்போ வர அந்த சண்டையிலையாவது ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு பாப்போம். பார்க்கலாம். எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி தோணுது. என் அப்பா ஒரே ஒரு தடவை இறங்கி வந்து பேசின உடனே அவர் மேல ஒரு மரியாதை வந்துச்சுல்ல, அவர் தூக்கி வச்சு பேசினேன்ல. உனக்காக நான் எத்தனை தடவை வீட்டுக்கு வந்து கெஞ்சிருப்பேன், எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருப்பேன். என் மேல உனக்கு மரியாதையே வரல. அந்த மரியாதை எல்லாம் காதல்ல கன்வெர்ட் ஆனது. இல்லனா இன்னொரு ஆபீஸ்ல உட்காந்து லேப்டாப்பை ஊத்து பார்த்துட்டு இருந்திருப்ப. என் பக்கத்துல இருந்து உட்காந்துருக்க மாட்டேன். ஆனா அதுக்கப்புறமாவும் ஏன் மேல கருணையே காட்டாம நடந்துக்கிற? ஒரு லவ் மூட்ல பார்க்கலனாலும் பரவாயில்ல, மறைக்காமையாவது இருக்கலாம்ல. பரவாயில்ல, சிரிக்க கூட செய்யற. இது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகணும்னு இந்த உலகத்துல உள்ள மொத்த சாமிகிட்டையும் வேண்டிக்கிறேன். சார், கொஞ்சம் ஆபீஸ் விஷயமாவும் பேசலாமா? யாராவது கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கல்யாண கச்சேரிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து, அதுவும் ஒரு அழகான இடத்துல உட்காந்து ஆபீஸ் விஷயத்த பேசுவாங்களா? ஐயோ, ஏன் நல்லா தானே இருந்துச்சு, எதுக்கு தலையெல்லாம் அடிச்சுக்கிற? டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ பேசும்போது கடுப்பா இருக்கு. உனக்கு ரசிப்பு தன்மையே இல்லைனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ முகத்தை உம்முன்னு வச்சிருக்கும் போது கூட பார்க்க அழகா இல்லை. அதுக்காக நான் இதான் சொல்றேனா? ப்ளீஸ் சார், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். எனக்கு அழகு இல்ல, ரசிப்பு தன்மையும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்லு. நம்ம பாம்பே கம்பெனில இருந்து ஒரு கால் வந்துச்சு. அவங்க நியூ டிசைன்ல சுடிதார் போட்டிருக்காங்களாம். அவனுங்களா? நான் 10 டிசைன் கொடுத்தாலும் ஓகே பண்ண மாட்டாங்களே. அவங்கள வினோதினி தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ வினோதினி மேடம்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. அவங்கள வர சொல்லுங்க, அவங்க ரெடி பண்ணுவாங்களா? அவங்க ஏற்கனவே இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தா பிஸி ஆகிடுவாங்கன்னு தான், குழந்தை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் தான் இந்த வேலையை விட்டு நமக்கு வீட்டிலேருந்தே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இது எப்படி சொல்கிறது? அப்போ வெளியில டிசைனர் யார்கிட்டயாவது கொடுத்து ரெடி பண்ணிடுவோம். அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அவங்களே கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க வினோதினி? நல்லா இருக்கேன் சார். உங்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போதான் கல்யாண கச்சேரிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து நானும் சங்கீதாவும் கார்டனில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். யாரு? கானா பால கச்சேரியா? எப்படி கரெக்டாக சொல்றீங்க? இத்தனை வருஷமா ஆதி சார் கூட டிராவல் பண்ற, அவரு டேஸ்ட் தெரியாதா? அது என்னவோ உண்மைதான். அவரோட டேஸ்ட்டை அவர் மாற்றிக்க மாட்டார். நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா இந்த கச்சேரி விஷயத்துலையும் தலையிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அப்ப கல்யாண வேலையெல்லாம் வேகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம் வினோதினி, அங்கங்கே பரபரப்பாக வேலைகளை அப்பா ஒரு பக்கமும் நானும் சங்கீதாவும் சண்டையோட ஒரு பக்கமும் பண்ணிட்டு இருக்கோம். என்னாலதான் வந்து பார்க்கவும் முடியல, எந்த வேலையும் செய்யவும் முடியல. பரவாயில்ல வினோதினி, நாங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுவே போதும் எங்களுக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணேன். பாம்பே கம்பெனிக்காரன் ஒரு நியூ டிசைனில் சுடிதார் கேட்டிருக்கான். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 வீக்ல நான் டிசைனை முடிச்சுட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பி வச்சிடுறேன். உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீங்க கவலைப்படாம கல்யாண வேலைய ஒத்துமையா கவனிங்க. சரிங்க சார், நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன். சரிங்க, தேங்க்ஸ், பாய். இப்போ எதுக்கு சிரிச்ச?
வினோதினி நம்ம 2 பேரையும் ஒத்துமையா கல்யாண வேலையை பார்க்க சொல்றாங்க. அதான் சிரிப்பு வந்துச்சு. சும்மா காமெடிக்கு சொன்னம்மா. ஹேய் சங்கீதா, ஏய் கவிதா, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வா. எனக்கு கரெக்டான அட்ரஸ் தெரியல, வெளியில கேட்டுட்டு தான் வந்தேன். நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தனா நான் ஃபோன்லயே உனக்கு அட்ரஸ் சொல்லிருப்பேன்ல. பரவாயில்ல வேணு. சரி வா உட்காரு. மா யாமினி என்ன பண்றா? அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மாமா தனியா இருப்பாரு, அவருக்கு துணையா இருக்கட்டுமே தான் வீட்லயே விட்டுட்டு வந்தேன். அம்மா யார் வந்திருக்கான்னு பாருமா. கவிதா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்குன்னு கேட்க முடியாத சூழ்நிலையில நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டியதா போயிடுச்சுல்லம்மா. உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியாம தான் வராமலே இருந்தேன். ஆனா கடவுள் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ஆமாமா, அவர் தானே எல்லா பிரச்சனையும் உருவாக்குறாரு. இல்லனா உங்களை கடைசியா பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே போனா இப்படி அழுமூஞ்சியா பாக்குற நிலைமை வந்திருக்காதுல்ல. நடந்ததை நினைச்சு மனசை விட்டுறாதம்மா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது புரிஞ்சுக்கதான் நாள் ஆகுமே தவிர கெட்டது எதுவும் நடக்காது. இதுக்கு மேல என் வாழ்க்கையில என்னமா இருக்கு? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இனி இந்த உலகத்துல வாழ வேண்டிய கட்டாயத்துக்காக மட்டும்தான் உயிர் இல்லாம வாழணும். இனிமேதாம்மா உன் வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. உனக்குன்னு சில கடமைகள் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஒரு தகப்பன் இல்லாம பொம்பளை புள்ளைய வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்லம்மா. யாமினிய எந்த குறையும் இல்லாம, குறிப்பா அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவளை ஏங்க விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புதான். அது உன்னால மட்டும்தான் முடியும். முதல்ல எனக்குள்ள இருக்கிற ஆசைகளும் ஏக்கங்களுமே என்னை விட்டு போகல. இதுல நான் எப்படிமா யாமினியை ஏங்க விடாம பாத்துக்க முடியும்? சில சமயங்கள்ல மரக்கட்டியா இந்த உலகத்துல சிலருக்காக வாழ்ந்துதான் ஆகணும். வேற வழி இல்ல. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும். ஆனா அப்பாவும் இல்லாம அம்மாவோட பாசமும் இல்லாம அந்த பச்சை புள்ளையால வாழ முடியாது. உன்னை புரிஞ்சுக்கவும் முடியாது. நீ அவளுக்காக உன்னை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அப்படி மாத்திக்கலனா இதனால பாதிக்கப்பட போறது யாமினி தான். எனக்கும் அந்த பயம் இருக்குமா? ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். வீட்ல போன் ரிங் அடிச்சாலே அவர்தான் கால் பண்றாருன்னு எழுந்து ஓடி வர என்ன கூட எங்களை விட்டு இன்னும் போகல. அதுக்குள்ள எப்படி மறக்கிறதுன்னு தெரியலம்மா. அவ முன்னாடி என்னால அழக்கூட முடியல. மா ஏமா அவ அங்க இருந்தாதான் அழுதுகிட்டே இருக்கான்னு வீட்டுக்கு வர சொன்ன. நீ இங்கேயும் ஞாபகப்படுத்தி அழ வைக்கிற. முதல்ல அவளுக்கு ஏதாவது குடிக்க கொடு. கவிதா கண்ணத்தோட. என்னம்மா சாப்பிடுற? ஒண்ணு வேண்டாமா? மா நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. கவிதா ஏண்டி இப்படி இருக்க? நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன எவ்வளவு சாந்தப்படுத்திக்கிட்டாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. சொல்லி அழக்கூட ஆள் இல்லையா? அதான் அம்மாவை பார்த்த உடனே அடக்க முடியாம அழுதுட்டேன். இங்க பாரு, உனக்கு யாரும் இல்லன்னு மட்டும் சொல்லாத. நான் தான் இருக்கேன்ல. என்கிட்ட எவ்வளவு வேணாலும் சொல்லி அழு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அழுது உன் பொண்ணை கஷ்டப்படுத்தாத. பிரசாத், ஒரு நிமிஷம் உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிரசாத், இது கவிதா, என்னோட காலேஜ் மேட். ஹலோ கவிதா,
இதான் என்னோட ஹஸ்பண்ட் பிரசாத். கோச்சிக்காத, கல்யாணம் அன்னைக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது 10 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. பிரசாத், நான் கவிதாவை பத்தி உன்கிட்ட சொன்னேன்ல. சொல்லியிருக்க, ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆர்மி மேஜர் பெர்னாண்டஸ். எஸ் எஸ். சாரி வினோ, சாரி. பிரசாத், இப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. உன்னோட ஆபீஸ்ல கவிதாக்கு ஒரு ஜாப் வேணும். என்ன யோசிக்கிற? என்ன, நான் ஒர்க் பண்ற கார்மெண்ட்ஸ்ல சேர்த்துக்காம கன்ஸ்ட்ரக்ஷன்ல தள்ளி விடுறேனா? கவிதாக்கு கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட பத்தி எதுவுமே தெரியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருக்கா. இப்ப நான் ஆபீஸ் போறதே கிடையாது. இவளை சேர்த்து விட்டாலும் புது இடத்துல எந்த பழக்கமும் இல்லாம கஷ்டமா இருக்கும். இதே நம்ம ஆபீஸ்னா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ பாத்துப்ப. அதனாலதான் சொன்னேன். நான் வேலை கொடுக்கறத பத்தி யோசிக்கல. நீ திடீர்னு கேட்டியா, அவங்கள எந்த பொசிஷன்ல சேர்த்துக்கிறதுதான் தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நீ அவங்க ரெஸ்யூம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு, நான் பார்த்துட்டு சொல்றேன். அவங்க எப்போனா வேலைக்கு வரலாம். தேங்க்ஸ் பிரசாத். ரைட். பிரசாத், இதே மாதிரி இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணும். இப்ப அர்ஜென்ட்டா ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா இவளுக்கு 10 lakhs பணம் தேவைப்படுது. அத நீ தான் கொடுக்கணும். ரொம்ப அர்ஜென்ட் பிரசாத், கோர்ட் விஷயம். நான் ஆஃபீஸ் போயிட்டு பொசிஷனை பார்த்துட்டு சொல்லட்டுமா? ஓகே பிரசாத். ஒன்று பண்ணு வினோ, இன்னைக்கு வேண்டாம், என் நம்பரை அவங்க கிட்ட கொடுத்துரு. நீங்க எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க, நான் என்ன பொசிஷன் சொல்றேன். ஓகே தானே? மாப்பிள்ளை இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். வேண்டாம் அத்தை, நான் ஆஃபீஸ் போகணும், டைம் ஆகுது. அப்படியா? ஆமா அத்தை, மறக்காம கால் பண்ணுங்க. யாரையுமே காணோம். உள்ள இருப்பா. யாமினி, என்னது, என்ன பண்ணி வச்சிருக்க? காம்ப்ளான் குடிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்கு பாலை சுட வைக்கலான்னு போனேன். திடீர்னு யாமினின்னு கூப்பிட்டீங்களா, பயத்துல கீழே போட்டேன். அம்மா தாத்தாலாம் எங்க? அம்மா உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. தாத்தா மேல தூங்கிட்டு இருக்காரு. நீ இப்படி வா, நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். இதை இப்படியே விட்டா அம்மா வந்தா திட்டுவாங்களே. இப்படியே விட்டதானே, க்ளீன் பண்ணிடலாம். அம்மா வந்தா கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல. சான்ஸே இல்ல. தேங்க்ஸ். இதே மாதிரி ஒரு நாள் அம்மா வீட்ல இல்லாதப்ப நூடுல்ஸ் செய்யலாம். அண்ணா, அம்மா வெளியே போயிடுவாங்க, ஓகே. நீ வீட்லயே இருப்பியா? ஸ்கூலுக்கு வர ஐடியாவே இல்லையா? நான் தான் வரலன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. ஸ்கூலுக்கு வராம வீட்லயே உட்காந்துட்டு காஃபி நூடுல்ஸ் செய்ய கத்துக்க போறியா? இது ஒரு கேம்பா, நல்லா இருக்கும். எங்க அப்பா ஊருக்கு நான் போனப்ப அங்க உள்ள பசங்கள்லாம் ஒவ்வொரு திங்ஸா எடுத்துட்டு வருவாங்க. அங்கேயே அடுப்பு மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோம். டேஸ்டா இருக்கும். வீட்ல உட்காந்துட்டு கேம் விளையாண்டுட்டே இருந்தா உனக்காக யார் படிக்கிறது? அதான் நீங்க 2 பேரும் படிக்கிறீங்களா? எங்களுக்கு நீ ஸ்கூலுக்கு வராம படிக்கவே பிடிக்கல. அங்க போனா ஓ ஞாபகமாவே இருக்கு. பேசாம என்னோட எனிமையாவே இருந்திருக்கலாம். ஃப்ரெண்டானனாலதான் உன்னை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்பா, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனா நீ தான் ஸ்கூலுக்கே வர மாட்டேங்கிறியே. ப்ளீஸ்பா, என்ன அந்த விஷயத்துல மட்டும் கம்பல் பண்ணாதீங்க.
எனக்கு ஸ்கூல் வரவே பிடிக்கல. பிடிக்கலனா எவ்வளவு நாள் தான் வீட்லயே இருப்ப? நீ ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்து பாரு. அங்க யாரும் உன்னை பாவமா பார்க்க மாட்டாங்க. உங்க அப்பாவை பத்தியும் கேட்க மாட்டாங்க. யாராவது கேட்டாங்கன்னா நான் இருக்கேன்ல, நான் பேசிக்கிறேன். ஆமா யாமினி, பாலா சொல்ற மாதிரி நீ ஒரு நாள் வந்து பாரு. உனக்கு பிடிக்கலனா அப்புறம் நீ நினைச்ச மாதிரி வீட்லயே இரு. நாங்க உன்னை ஸ்கூலுக்கு வர சொல்லி கம்பலே பண்ண மாட்டோம். என்ன யோசிக்கிற? நாங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? இல்ல, எனக்கு அங்க வந்தா அழுகையா வரும்பா. முன்னாடி பழகுன மாதிரி என்கிட்ட யாருமே பழக மாட்டாங்க. நான் ஏற்கனவே ரேவதி ஸ்கூலுக்கு வந்தப்ப பார்த்திருக்கேன். அவ அப்பா இறந்து ஸ்கூலுக்கு வந்தப்ப மிஸ் அவளை அடிக்கவே இல்லை. எல்லாரும் அவளை தனியா ட்ரீட் பண்ணாங்க. எப்ப பார்த்தாலும் அப்பாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு தான் நாங்க இருக்கோம்ல, எப்போதும் எங்க கூட நீ ஜாலியா இரு. ஆனா இதுக்கு பயந்துக்கிட்டு நீ வீட்ல படிக்காமலே இருந்தா பின்னாடி வளர்ந்த உடனே ரொம்ப கஷ்டப்படுவ. படிப்பு ரொம்ப முக்கியம். இது எங்க அப்பா எனக்கு சொன்னது. இதுதான் உங்க அப்பாவும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு. பாலா, நீ நோட்ட கொடு. இவகிட்ட பேசினா சரி வராது. இந்த நோட்டு இத பார்த்து கிளாஸ் ஒர்க்லாம் எழுதிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாயிரு. நாங்க வந்து உன்னை அழைச்சிட்டு போறோம். இத மறுத்து பேசினா நீ எங்களை ஃப்ரெண்டா நினைக்கலன்னு அர்த்தம். நாங்க உன் ஃப்ரெண்டா இருக்கணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. எல்லாரும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க காம்ப்ளைண்ட் குடிச்சோம் ஆண்டி. நாங்க கிளம்புறோம். நாளைக்கு யாமினி ஸ்கூலுக்கு கிளப்பி ரெடியா உட்காருவீங்க. நாங்க வந்து அவளை அழைச்சிட்டு போறோம். பாலா வா போலாம். ஏய் இருமா, சாப்பிட்டு போலாம். வேணாம் ஆண்டி, யாமினிக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னா அவளுக்கு செஞ்சு கொடுங்க. பாய். வா பாலா போலாம். நான் போயிட்டு வரேன். பை ஆண்டி. யாமினி, நீ ஸ்கூலுக்கு போறியா? தெரியலம்மா. என்ன காமாட்சி, அழுதியா? நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா முடியுமா? அதுதானே மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்கேன். எந்த தப்பு நடந்துடக்கூடாது. அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாரு. இப்பவே அவரு ஒவ்வொரு தடவையும் கலங்கி உட்காரும் போது எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் நெஞ்சு பிடிச்சிட்டாருன்னா நானும் என் பிள்ளையும் அவரு கூடவே போயிருவோம். அவர் இல்லாத உலகத்துல எங்களால வாழ முடியாது. காமாட்சி, எதுக்கு இப்ப கண்டதையும் நினைச்சிட்டு இருக்க? மச்சான் மனசுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. நீ வேணா பாரு, மச்சான் சந்தோஷமா வந்து காமாட்சி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல போறாரு. என்ன என்கொயரியில நிறைய கேள்வி கேட்பாங்கல்ல, அதுல மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கல்ல. அப்புறம் திரும்ப வேலையில சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. இந்த இஷ்யூவை யூனியன் தலைவர்கிட்ட கொண்டு போயிட்டா என்கொயரி லெவலுக்கே போவாது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். நீ தேவையில்லாம யோசிச்சு மச்சானியம் போட்டு குழப்பாது. அவரை நான் என்னென்ன குழப்பறது? அவரே யோசிச்சு எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட ஆறுதலா பேசினாலும் குழம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த நேரத்துல பாலா இருந்தானா நல்லா இருக்கும். அவன் சொன்னா மட்டும்தான் காது கொடுத்து கேட்பாரு. அந்த பயிலும் வீட்டையே மறந்துட்டான். இங்க என்ன நடக்குதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். சரி விடு. இப்ப என்ன உனக்கு? பாலா இங்க இருக்கணும். இருந்தா பிரச்சனை இல்ல, நான் கூப்பிட்டு வரேன். வேண்டாண்ணா, நீ அந்த வீட்டுக்கு போனா தேவையில்லாத பிரச்சனை வரும். அந்தம்மா உன் மேலதான் அதிக கோவமா இருக்காங்க. இதான் சாக்குன்னு உன்னையும் திட்டுவாங்க. அந்தம்மா திட்டினா நான் சும்மா விட்டுருவேனா? அங்கேயே அசிங்கப்படுத்திடுவேன். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தான் பாலா தேவை. நம்மளும் அவன் விருப்பத்துக்காக அவனை அங்கே விட்டு வச்சிருக்கோம். இந்த தடவை ஏதாவது பேசிச்சு பாலாவை தூக்கிட்டு வந்துட்டே இருப்பேன். அப்புறம் பாலாவை தேடி யாரும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க முடியாது. அண்ணே,
இதுக்கு தான் சொன்னேன். அவங்க ஏதாவது ஒண்ணு பேசி நீ ஏதாவது பதிலுக்கு பேசி பிரச்சனை தான் வரும். நாம இங்க ஏற்கனவே பிரச்சனையில தான் இருக்கோம். இதுல இன்னும் பிரச்சனைய நாமளே இழுத்து விட்டுக்க வேண்டாம். சரி சரி விடு, நான் போல. ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவங்க என்ன சூழ்நிலையில இருக்கான்னு தெரியல. நம்ம கூப்பிட்டு அவன் வராம போயிட்டானா? என்ன பேசுற? நம்ம புள்ள நாம கூப்பிட்டு வராம இருப்பானா? நீ போனை போடு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, உடனே ஓடி வருவான். ஏன் காமாட்சி யோசிக்கிற? நம்ம புள்ளகிட்டயே போய் சொல்லணுமானுதான். வேற வழி இல்ல, அவன் அப்படி சொன்னாதான் வருவான். சரி, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு ஃபோன் பண்ணுவோம். அப்பதான் 2 நாள் லீவ் இருக்கும், நம்ம கூட இருந்துட்டு போவோம். சரி, உன் இஷ்டம். ஆனா அதையே நினைச்சிட்டு இருக்காம வேற வேலையை பாரு.